இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை. அத பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கணுமா? இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மேற்கு மீடியாக்கள், அதுவும் குறிப்பா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆணையிட்டுட்டார். ஈரான அட்டாக் பண்றதுக்கு ஆணையிட்டுட்டாரு. ஆனா, இப்போதைக்கு அப்ரூவல் தரல. ஃபைனல் அப்ரூவல் வந்து வெயிட்டிங். ஆனா, அட்டாக் பண்றது முடிவு தான் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள தயார் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சோம்னா பிரச்சனை ஆகுன்றதுக்காக, மக்கள கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்றதுக்காக, இது போல செய்றாங்களா? இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒண்ணொண்ணா வந்துகிட்டு இருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ, அது எல்லாரும் சொல்றாங்க, ஈரானுக்கு கழுத்து மேல கத்தி வச்சு கையெழுத்த போடு அப்படிங்கிறது போல. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான். ஏன்னா, எவ்ரிதிங் ஆன் த டேபிள். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இரு நாடுக்குள்ள அமெரிக்காக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, வர்த்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ், இம்போர்ட் டாக்ஸ்லாம் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும். எல்லாமே டேபிள் மேல இருக்குது. கழுத்து மேல கத்தி வைக்கிறதுக்கு டேபிள் ரெடியா தான் இருக்குது. ஸோ சொல்றத கேட்கணும். டீல் 60 நாள் டைம் நம்மளுக்கும் குடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா, கழுத்துல கத்தியா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இல்ல அப்படின்னா டாரிஃப் இம்போஸ் பண்ணிருவோம் அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஆனா இந்தியர்களோட கையிலலாம் விலங்குகள் கட்டி நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது, ஈரானுக்கு என்னவோ அதே போல குறைவில்லாம நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அடுத்தது நம்ம தானா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்புறம் இந்தோனேசியா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரம்ப் அவர்கள் இனி எத்தன பேர்ட்ட எந்தெந்த நாடெல்லாம் போய் மிரட்ட போறாரு, என்ன மாரி மிரட்ட போறாரு, என்ன மாரியான அக்ரீமெண்ட்ஸ் போட போறாரு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தலாம். இன்னும் சில மீடியாக்கள்லாம் அமெரிக்கால இருக்கக்கூடிய இன்னும் சில மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈரான் மேல ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அமெரிக்கா ஆயத்தமாயிட்டு இருக்கு அப்படிங்கூட சொல்றாங்க. அது அப்போ ஃபைனல் அப்ரூவல் இல்லங்கிறீங்க. அப்புறம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்கன்னா, அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படிங்க போல இருக்கு. இப்ப அடுத்தது ஏபிசி நியூஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பல தாக்குதல்கள் பண்ணுவாங்க. ஒரு தாக்குதல்லாம் கிடையாது. பல தாக்குதல்கள் பண்ணும். ஏன் அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட் யுரேனியம் என்ரிச்மென்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா? ஃபார்டோ பிளான்ட். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி அழிக்கணும் அப்படின்னா, பல ஸ்ட்ரைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புலருந்து. ஃபர்ஸ்ட்டு ஃபைனல் அப்ரூவல் இல்ல. செகண்டு ஆயத்தம் மாறாங்க. இப்ப தேர்டு பல தாக்குதல் பண்ணணும். அடுத்தது இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள்ல பேசும்போது, அதாவது மிசைல வச்சு தாக்கி அழிக்க முடியல அப்டின்னா, கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்பி முடிப்பாங்க. அப்டிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தா, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்வேஷன் ஈராக்குள்ள எப்படி அமெரிக்காவோட படைகள் போயி, அப்படியே எப்படி சொல்றது? மலர வச்சாங்களோ ஈராக்க, இப்ப எப்படி சொர்க்க பூமியா இருக்குது. ஸோ அதே போல ஈரானும் மாறும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த தடவ உலக நாடுகள்லாம் இத பார்த்து வேடிக்கை பார்க்க போறாங்களா? இல்ல உதவ போறாங்களா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு செய்தி இருக்கு. அத நம்ம கடைசியில பார்ப்போம். என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்வெஷனுக்கு திட்டம் போட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி போடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அமெரிக்கா ஆயத்தமாகறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன மாரியான ஆயத்தங்கள் அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல பல வகையான பேஸஸ் அமெரிக்கா வச்சுக்கிறாங்க. பல நாடுகள் வச்சுக்கிறாங்க. குறிப்பா ஜோர்டன், சவுதி அரேபியா. ஸோ இந்த பகுதியில்லாம் ஈரானோட மிசைல்கள், இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் அதிகமா வச்சிருக்கலாம். எப்படி இந்த காசால இருந்து மிசைல்களா ஏவி விடுறாங்க. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்லயும் மிசைல்கள் இருக்கலாம். ஸோ அந்த மிசைல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பேஸஸ் சவுதி அரேபியா, ஜோர்டான்ல இருந்து பேஸஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, சத்தமே இல்லாம இவாக்குவேட் பண்ணி கொஞ்சம் சவுதி அரேபியால தான், ஜோர்டான்ல தான் இருக்கு. ஆனா, மத்திய பகுதி ஜோர்டன், சவுதி அரேபியாவோட மத்திய பகுதி இல்லன்னா, தெற்கு பகுதியில கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிடலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இமேஜஸ், சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஆயத்தமாயிட்டு தான் இருக்கிறாங்க போல தெரியுதே அப்படிங்கிற கேள்வி வருது. இதே அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான்ல அண்டர் கிரவுண்ட் ஃபேக்டரிஸ் இருக்குதாங்க செய்யுது ஈரான்ல. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. டேமேஜ் எல்லாம் ஆகல அப்படிங்கிற இவர் தரப்பு வந்து சாலிடா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸோ அப்போ பெருமளவுல தாக்குதல் பண்றதா சொன்னாங்க. அண்டர் கிரவுண்ட் ஃபேக்டரிஸ்ல எல்லாம் ஒண்ணுமே ஆகல அப்படின்னா, ஈரானோட மிசைல் பில்டிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், மிசைல் லான்ச்சிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுல கம்பெனி அவர்களோட அசாசினேஷன் இதெல்லாம் கேட்கும்போது அதை பத்தி நான் பேசுறதுக்கே விரும்பல. அப்பலாம் பேசாதீங்க அப்படிங்கிற போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்தது. இதுல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கலாம். நம்ம செந்தில் டீகோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ புட்டின் அவர்கள் பேசின ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இதுல நான் கட் பண்ணி ஈரான் பத்தி பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ அத பத்தி நம்ம பேசலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூடவே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு நாங்க ஆஃபர் பண்ணியிருந்தோம். இது போல ஏதாவது ஆயுதங்கள் வேணுமா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணுமா?
இணைஞ்சு தயாரிக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் பண்ணியிருந்தோம். ஆனா அவங்க பெருமளவுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி அக்ரீமெண்ட்லாம் போடுறதா சொல்லியிருந்தீங்கல்ல ஈரானோட. அதுல எந்த ஒரு கிளாஸுமே இல்ல. எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே கிடையாது. அ ஓப்பனான ரிலேஷன்ஷிப் தான் ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும். உதவிகள் கேட்டாங்கன்னா செய்வோம் அப்படிங்கிறது போல தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்டும் சரி 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கணும். அப்படிங்கும்போது இவரு நடுநிலை தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அதே இப்ப வரைக்கும் ஈரான் ரஷ்யா கிட்ட எந்த ஒரு அசிஸ்டன்ஸையும் கேட்கல அப்படிங்கிறது தான் இவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஆனா ரஷ்யா ஆஃபர் பண்ணவும் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மறைமுகமான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா, ஃபுல் ஃபோர்ஸா ஈரானுக்கு ரஷ்யா உதவுவாங்களான்ற கேள்விகள் வருது. ஏன்னா ஒன்ஸ் ஈரான் போயிருச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான் ரஷ்யா நெனச்சா கூட காப்பாத்த முடியாது. ஆனா முழுசும் அண்ட புடிச்சு புடிச்சுருவாங்க. சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுன்னா, முழு கசகஸ்தானா இருக்கட்டும், அ அசர்பைஜானா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஸோ முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அப்படியே கட்டி புடிச்சுக்கிற மாரி ரஷ்யாவையும் வந்து பார்த்தா முழுசும் முடிச்சிடலாம். இது போல மிக பெருமளவுல சிக்கல்கள் ரஷ்யாக்கு இருக்கு. ஸோ என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்தது இஸ்ரேலோட மிலிட்டரி சீஃப் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அ ஈரான் வந்து தாக்குதல் பண்றாங்க. அ இஸ்ரேலுக்குள்ள. ஸோ அந்த மிசைல் தாக்குதல் பண்ணக்கூடிய அந்த இடங்களா இருக்கட்டும், இல்ல மிசைல் வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் யாராவது மீடியாக்களா இருந்தாலும் சரி, இல்ல தனிநபரா இருந்தாலும் சரி, அவங்க யாராச்சும் படம் புடிச்சு போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிறை தண்டனை, கடுமையான நடவடிக்கைகள், தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது போல, இஸ்ரேலோட மிலிட்டரி சீஃப் தரப்புல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இத இஸ்ரேலோட மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்றாங்க. இதுக்கு இந்த ஒரு காரணத்தினால கூட இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இது போல இன்ஃபர்மேஷன்ஸ், வீடியோ பதிவுகள் இஸ்ரேலுக்குள்ள நடக்கக்கூடிய தாக்குதல்லாம் வராது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெருமளவுல கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா, இஸ்ரேல சுத்தி பல நாடுகள் இருக்காங்க இல்லையா? அங்க இருந்தே ஜூம் இன் பைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் புடிச்சு போட்டுர்றாங்க. ஸோ அதனால மறைக்கலாம் முடியாது. உள்ள அடி விழுகுது அப்படின்னா, அது இமேஜஸ் வெளிய இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஆனா துல்லியத்தன்மை எந்த பகுதியில இம்பாக்ட் ஆயிருக்கு, என்ன மாரி நடந்திருக்குன்றத சேட்டலைட்டோட ஹெல்ப் இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது. முன்னாடிலாம் வீடியோ வந்திருக்குன்னா பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணணும்னு நெனச்சோம். அந்த இடத்துல அட்டாக் ஆயிருக்கு. சேதம் பெருமளவுல இருக்கு. ஓகே சூப்பர். இதே போல அக்யூரசில நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது போலலாம் அ ஈரான் தரப்புலருந்து அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா, இந்த மிசைல்கள் வருது அப்படின்னா, ஒரு இடத்த நோக்கி அது வந்துட்டு இருக்கும். அத ஹேக் பண்ணாங்க அப்படின்னா, அந்த மிசைல் வந்துட்டு இருக்கும்போதே இத ஹேக் பண்ணாங்கன்னா, வேற இடத்துல போய் விழுகும். இப்ப அந்த மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர காப்பாத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இன்டர்செப்டார் யூஸ் பண்ணி இன்டர்செப்ட்டா தான் மிசைல வந்து டவுன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது விழுகணும்னு வரக்கூடிய இடத்த மாத்துனோம்னா கூட, அது வேற இடத்துல போய் விழுந்ததுன்னா கூட, அதுவும் ஒரு இன்டர்செப்ஷன் மெத்தட் தான். ஸோ இது போல பல வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அந்த மிசைல்கள குழப்பறதுக்கான வேலைகள் அதிக அளவுல இருக்கும். ஸோ தாக்குதல் நடந்திருக்கா இல்லையான்றத ஈரான்னால வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இது போல செய்றாங்க. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். எது எப்படியோ ஈரான், இஸ்ரேல் மேல பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஆ டெல் அவிவா இருக்கட்டும், ஹைஃபாவா இருக்கட்டும், ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நேத்திக்கு ஒரு நாள் நைட்டு, காலையில இந்த டைம்ல மட்டுமே வேவ் பை வேவா பல வேவ்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ குறைஞ்சது 50 மிசைலாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏவி விட்டுருப்பாங்க. ஸோ மிசைல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஈரானுக்கு இல்ல அப்படிங்கிறது மட்டும் இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. இத நம்ம ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ட கம்பேர் பண்ணும்போதும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சில நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா 5 மிசைல், 10 மிசைல்னு ஏவிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன் ஷாட்ல 50 மிசைல் ஏவுறாங்க அப்படிங்கும்போது, வேவ் பை வேவா 50 மிசைல் ஏவுறாங்க ஒரு நாள் அப்படிங்கும்போது, மிசைல் ஷார்டேஜ்லாம் பெருமளவுல இல்ல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் பல இடங்கள்ல டார்கெட் வச்சு அடிச்சிருந்தாலும், ஈரானோட மிக முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா, அ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, ஐடிஎஃப்போட சைபர் கமாண்ட் அ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சென்டர். ஸோ இது டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அத வந்து டார்கெட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கான இமேஜஸ் சைடுலோட இருக்கும். ஸோ அதோட எந்த அளவுக்கு இழப்புகள் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் வராது. பட் ஆனா அத நோக்கி தான் மிசைல்கள் ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது கூடவே பீர் ஷிவா அப்படின்னு தெற்கு இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. சொக்காரா அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் மேல மிசைல் தாக்குதல் வந்திருக்கு. இதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தாக்குதல் நடந்ததுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா இம்மீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவாக்குவேட் ஆகுங்க அப்படிங்கிற அ இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, அ ஹசார்டஸான மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கு. ஸோ அது வந்து பரவ ஆரம்பிச்சுரும். இதனால கேஷுவாலிட்டீஸ் அதிகமாகும். ஸோ அதனால அங்கிருந்து போயிருங்க அப்படிங்கிறது போல அங்கிருந்து இவாக்குவேஷன் ரெக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்கலாம்னா, இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நேத்திக்கு நம்ம இந்த பதிவுல பார்த்திருப்போம். ரெட் சர்சன்ட்ன்னு இருந்தது. இந்த உதவி பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மாரி தான் அதுவும்.
ஸோ அதோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. கேட்டா அங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் சென்டர் இருந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ ஈரான் கிட்ட கேட்கும்போது, ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு பின்னாடி ஒரு கமாண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்ததுங்க. இஸ்ரேலியோட ராணுவத்தோடது. ஸோ அத தான் நாங்க டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அதுக்கு பழிக்கு பழியா அப்படிங்கிற போல கேள்வி வருது. இல்ல மேபி மிஸ்ஃபயர் கூட ஆயிருக்கலாம். எது எப்படியோ இது போல இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ஹைஃபா. இந்த ஹைஃபால நடக்கக்கூடிய தாக்குதல் பெருமளவுல வீடியோ பதிவுகள் ஷேர் ஆகல. ஆனா, அ கடலோர பகுதியில தானே இருக்கு. ஸோ அதனால அங்க போயிட்டு இருக்கக்கூடிய போட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் ஆன வீடியோ பதிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்செப்டார்ஸ்லாம் இன்டர்செப்ட் ஆனாலுமே, மிசைல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா இஸ்ரேல்ல வந்து விழுகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப வரைக்கும் 30 நபர்கள் இன்ஜுரி ஆயிருக்காங்க. இது போல தாக்குதல் நடந்தது இல்லையா? பெரும் தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் மேல பண்ணிக்கிறாங்க. எப்படி இஸ்ரேல் பண்றாங்களோ, அதுல எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம, குறையும் இல்லாம, உட்கார்ந்த இடத்துல இருந்தே மிசைல ஏவி விட்டு பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இஸ்ரேல் மிக பெருமளவுல விமானங்கள டேக் ஆஃப் பண்ணி, அதுல ஃபியூயல் போட்டு சின்ன சின்ன மிசைலா ஏவி விட்டுருக்காங்க. ஆனா, ஈரான் உட்கார்ந்த இடத்துல இருந்து பெரிய பெரிய மிசைல்கள ஏவி விட்டுருக்காங்க. இதுதான் இரு தரப்புல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு 30 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்கலாம். 3 நபர்கள் கிட்ட இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல, இந்த கடைசியான அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா? ஸோ நேத்திக்கு நடந்த தாக்குதல். ஸோ அது வரைக்கும் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ். அதெல்லாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.